இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்று நாம் சிந்திக்கவிருப்பது புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21, இறை சொற்றொடர்கள் 20 முதல் 25 வரை. இயேசுவின் அன்பு சீடர் யோவான் இயேசுவின் மார்பு பக்கமாக சாயும் உரிமையை பெற்றிருந்தவர். இயேசுவின் மீது தான் கொண்டிருந்த ஆழமான அழுத்தமான தெய்வீக அன்பினை உடனிருந்து காட்டியவர். இயேசுவின் மார்பு பக்கமாக சாய்ந்து தனது பணிக்கான சக்தியை, வல்லமையை, வலிமையை பெற்றுக்கொண்டவர். தான் வாழ்ந்தபோது அனுபவித்த இயேசுவை அனைத்துலக மாந்தரும் அனுபவிக்க வேண்டும், இயேசுவின் அன்பினால் தூய்மை பெற வேண்டும் என விரும்பி அவரே இயேசுவை பற்றி எழுதி வைத்தார் என்று புனித யோவான் நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். புனித யோவான் இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமானவராக வாழ்ந்தது போல நாமும் அவரது இதயத்திற்கு நெருக்கமாக வாழ்ந்து இறுதி வரை அவருக்கு சாட்சியுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. இறையாட்சியை பற்றிய போதனைகள், செயல்கள், பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகியவை இயேசு இன்றும் நம்மோடு வாழ்கிறார் என்பதை உணர்த்துகின்றன. இயேசு இவ்வுலகிலே வாழ்ந்தபோது செய்த அனைத்தையும் ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என்று இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டது போல, இயேசு நமக்கும் நமது வாழ்வில் செய்தவற்றையும் நாமும் சிந்திப்போம், நம் இதயங்களில் எழுதுவோம். நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் இயேசுவின் இரக்கமிகு அன்பையும் பாதுகாப்பையும் உடனிருத்தலையும் வழிநடத்துதலையும் உதவிகளையும் தினமும் எழுதினாலும் இவ்வுலகம் கொள்ளாது. எனவே புனித யோவானைப் போல நாமும் இயேசுவின் அன்பு சீடராக மாறுவோம். இறுதி வரை அவரை உறுதியாக பின்பற்றுவோம். இயேசுவின் அன்பை உணர்ந்து பிறரும் உணர்ந்து அனுபவிக்க அவர் நமக்கு செய்யும் நன்மைகளை நாமும் நமது மனங்களில் எழுதுவோம். அதை நம் வாழ்வின் வழியாக பிறரை வாசிக்க செய்வோம். இயேசுவை நேசிக்க செய்வோம். சிறந்த நற்செய்தியாளர்களாக நாமும் நமது வாழ்வில் மாறுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.